உங்க கண்ணில் கண்டங்கத்திரி செடி தென்படுதா? அப்போ நீங்க கொடுத்து வைத்தவர். வேர் முதல் இலை வரை பொக்கிஷம். நம்ம ஊர்ல சாலையோரம், கால்வாய்க்கரை எல்லாத்துலயும் இயற்கையா வளரும் ஒரு சிறிய முட்கள் உள்ள செடிதான் கண்டங்கத்திரி. பலருக்கு இது ஒரு சாதாரண காட்டு செடி மாதிரி தான் தோணும். ஆனா இதன் மருத்துவ சக்தி பற்றி கேட்டா நீங்க அதிர்ச்சியாகி போவீங்க. நம் முன்னோர்கள் இதை மூலிகை மருந்துகளில் ராஜான்னு சொல்லி போற்றி இருக்காங்க. காரணம், இந்த செடியின் ஒவ்வொரு பகுதியும் மருத்துவ குணம் நிறைந்தது. இலை, காய், பூ, வேர், விதை எது எடுத்தாலும் உடலுக்கு நன்மை தரும். கண்டங்கத்திரி இலைகளில் இயற்கையான குளிர்ச்சி தன்மை இருக்கு. அந்த இலைகளை வேக வைத்து அதோட தண்ணீரை குடிச்சா நெஞ்சில் தேங்கிய சளி கரையும். இதை சிலர் வேக வைத்த நீரில் குளிச்சாலும் சளி, காய்ச்சல், மூக்கடைப்பு மாதிரி பிரச்சனைகள் குறையும். அந்த நறுமணம் மூளையில நரம்புகளை தளர்த்தி மன அமைதி தரும். அதனால பாட்டி தாத்தா காலத்துல இதை வீட்டின் முன் வளர்த்து கொண்டிருந்தாங்க. இந்த செடியின் காயும் மிகப்பெரிய மருத்துவ அற்புதம். அதை காய வைத்து சாம்பலாக்கி அதுல சிறிதளவு தேன் கலந்து எடுத்துக்கிட்டா நீண்ட நாட்களா நீங்காத நெஞ்சு சளி கூட கறந்து போயிடும். ஆஸ்துமா, இருமல், தொண்டை வலி மாதிரி சுவாச பாதை பிரச்சனைகளுக்கு இது இயற்கையான மருந்து. தொடர்ந்து சில வாரங்கள் இதை எடுத்துக்கிட்டா சுவாச பாதை திறந்து மூச்சு சுலபமா விடலாம். இதோட வேறு ரத்த நாளங்களுக்கு ஒரு இயற்கை சுத்திகரிப்பு மாதிரி வேலை செய்கிறது. இதை உலர்த்தி பொடியாக்கி சிறிதளவு எடுத்துக்கிட்டா ரத்தத்தில் உள்ள அடைப்பு நீங்கி ரத்த ஓட்டம் சீராகும். இதய நோய் வர வாய்ப்பு குறையும். இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது உடல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை கரைத்து எடையை குறைக்கும். அதனால இயற்கை எடை குறைப்புக்கு இத சிலர் டீ வடிவத்துல குடிப்பாங்க. இது மட்டுமல்ல, கண்டங்கத்திரி பழம் செரிமான அமைப்பை சீராக்கும் ஒரு சிறந்த மருந்து. இதை உலர்த்தி பவுடராக்கி தினசரி சிறிதளவு எடுத்துக்கிட்டா வயிற்றுப்புண் சரியாகி சாப்பாடு நன்றாக செரியும். இதய குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா நல்ல பலன் தரும். அதோடு கல்லீரல் சுத்தமாகி உடல் சூடு குறையும். கண்டங்கத்திரி இலைகளையும் நசுக்கி தலையில் தடவுனா தலைவலி, குளிர்பிடித்தல் மாதிரி பிரச்சனைகள் போய்விடும். சிலர் இதை நெற்றியில வைத்து தூங்கினா அடுத்த நாள் புத்துணர்ச்சியோட எழுந்திருக்கலாம். இதோட வாசம் மூளைக்கே நிம்மதி தரும். நீண்ட நேரம் வேலை செய்தா அல்லது மன அழுத்தம் இருந்தா கண்டங்கத்திரி இலை சாற்றை மூச்சில் இழுத்தால் உடனே தணிவு கிடைக்கும். மொத்தத்துல சொல்ல போனா கண்டங்கத்திரி செடி நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்தா போதும். அது ஒரு சிறிய இயற்கை மருத்துவமனை மாதிரி. உடலுக்குள்ள இருக்கும் அனைத்து மாசுக்களையும் சுத்தப்படுத்தி இதயத்திலிருந்து நுரையீரல் வரை சுறுசுறுப்பா செயல்பட வைக்கும். இயற்கையோட இணைந்து வாழணும் என்றால் ஒரு கண்டங்கத்திரி செடியை வீட்டில் வளர்ப்பது நம்ம ஆரோக்கியத்துக்கு செய்யக்கூடிய பெரிய முதலீடா இருக்கும்.